வணக்கம். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் பங்கேற்று விநாயகர் பெருமானுக்கு படையலிட்டு வழிபாடு செய்தார். தொடர்ந்து அலுவலக ஊழியர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு அவல், பொரிகடலை மற்றும் பழங்கள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அலுவலக ஊழியர்கள், பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விநாயகர் சதுர்த்தி விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி அதிகாலை 4 மணி முதலே கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலசாபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக பகுதிகள் மற்றும் வெளி மாநிலங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசனம் செய்து வந்தனர். மேலும் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து விநாயகர் ஆலயங்களிலும் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. பழங்குடியினரின் கலாச்சாரம், கைவினை, வணிக முன்னெடுப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி காந்தி திடலில் 10 நாட்கள் நடைபெறும் ஆடி அருணிமா கலை கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் மற்றும் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாட்டு இணையம் ஆகியவை சார்பில் பாரம்பரிய பழங்குடியினரின் தொழில் முனைவு, கைவினை, கலாச்சாரம், உணவு மற்றும் வணிக முன்னெடுப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரியில் ஆடி அருணிமா கண்காட்சி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் வரும் 15ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற உள்ளது. இக்கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று மாலை திறந்து வைத்து அரங்குகளை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாட்டு இணைய நிர்வாகிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சியில் வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், திரிபுரா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் மலைவாழ் மக்களால் தயாரிக்கப்பட்ட கைத்தறி துணி வகைகள், அணிகலன்கள், மரச்சாமான்கள், சுடுமண் கலைப்பொருட்கள், மண்பாண்டங்கள், கண்கவர் ஓவியங்கள், திரைச்சீலைகள் 30 அரங்குகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக வில்லியனூர் மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட தலைவி அனிதா, தொகுதி பொறுப்பாளர் ஏகாம்பரம், மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான், தொகுதி பட்டியல் தலைவர் பிரகாஷ், தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி, கனவாப்பேட்டை ஆறுமுகம் மற்றும் பாஜக முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் அமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி காரைக்கால் நகர பகுதியில் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி காரைக்கால் மாவட்டம் முழுவதும் சுமார் 300க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. காரைக்கால் நகர பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. புகழ்பெற்ற காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் நிறுவப்பட்டுள்ள ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்து முன்னணி தலைவர் கணேஷ், நகர தலைவர் ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமான இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
இன்று பிரதிஷ்டை செய்யப்படும் விநாயகர் சிலைகள் நாளை மறுநாள் ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக சென்று கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் உள்ள வங்கக்கடலில் கரைக்கப்பட உள்ளது. சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பிணியாக்கிய வாலிபருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு அளித்துள்ளது. கடலூர் மாவட்டம் நல்லவாடு பகுதியை சேர்ந்தவர் ரீகன் சையத் என்கிற திருமாறன். இவர் புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையத்தில் உள்ள தனியார் இருசக்கர வாகன நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். கடந்த 2022 ஆம் ஆண்டு பிப்ரவரியில் வேலைக்கு வரும்போது தவளக்குப்பம் அருகே உள்ள பகுதியை சேர்ந்த பள்ளியில் படிக்கும் 17 வயது சிறுமியை காதல் என்ற பெயரில் ஏமாற்றி பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பிணி ஆக்கியுள்ளார். இது குறித்த புகாரின் அடிப்படையில் தவளக்குப்பம் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து திருமாறனை கைது செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. விசாரணை முடிவடைந்ததை அடுத்து நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்கினை நீதிபதி சுமதி விசாரித்து குற்றவாளி திருமாறனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு அளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசுக்கு அவர் உத்தரவிட்டார். இவ்வழக்கில் அரசு தரப்பில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளங்கலை படிப்புகளுக்கு 3ஆம் கட்ட கலந்தாய்வு துவங்கியுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், கலை அறிவியல் மற்றும் வணிகவியல் படிப்புகள் மற்றும் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆகிய இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் கலந்தாய்வு நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த படிப்புகளில் சேர்வதற்கு 2ஆம் கட்ட கலந்தாய்வு நடந்து முடிந்துள்ளது. இந்நிலையில் 3ஆம் கட்ட கலந்தாய்வு துவங்கியுள்ளது. இந்த கலந்தாய்வுக்கு விருப்ப பாடம் மற்றும் கல்லூரிகளை தேர்வு செய்து மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் மாணவர்கள் தங்களது விருப்பங்களை வருகின்ற 9ஆம் தேதி காலை 10 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும். 2ஆம் கட்ட கலந்தாய்வின் போது இடம் கிடைத்து கல்லூரிகளில் சேர்ந்தவர்களும் சேராதவர்களும் இந்த கலந்தாய்வுக்கு விருப்பம் தெரிவிக்கலாம். 2வது கலந்தாய்வு நடந்து முடிந்த நிலையில் காலியாக உள்ள இடங்கள் சென்டாக் இணையதளத்தில் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அபிஷேகப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஆத்தங்கரையான் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ ஆத்தங்கரையான் சுவாமி ஆலயத்திற்கான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கடந்த புதன்கிழமை அன்று காலை கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன மகாவிஷ்ணு ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் துவங்கி கலச ஸ்தாபனம் மற்றும் கலச திரவிய பூர்ணாகுதி உள்ளிட்ட 4 கால யாக பூஜைகள் நிறைவு பெற்று கடம் புறப்பாடு செய்து ஆலய விமானத்தில் மற்றும் மூலவர் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கான மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் அபிஷேகப்பாக்கம் கிராமவாசிகள் இணைந்து செய்திருந்தனர். உசுடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் மரக்கன்றுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார்கள். புதுச்சேரி மாநில உசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தொகுதிக்கு உட்பட்ட குரும்பாப்பேட் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் அவரது ஆதரவாளர்களான சேகர், சிவா, ஷியாம் ஆகியோர் ஏற்பாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடுதல் விழா, அதனைத் தொடர்ந்து குரும்பாப்பேட் பகுதியில் உள்ள துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர் மனோகர் மற்றும் அந்த பகுதியை சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் அவர்களின் ஆதரவாளர்களான மனவேல், ரஞ்சித், ஹரிபாஸ்கர், நந்தி, ஹேமச்சந்தர், பாலா, சந்தோஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். அதனைத் தொடர்ந்து சேந்தநத்தம் கிராமத்தில் திராவிட மணி தலைமையில் சேந்தநத்தம் அரசு ஆரம்ப பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கி பள்ளி மாணவர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களான அப்பகுதியை சார்ந்த அனந்தராமன், மூர்த்தி, ராஜா, பக்ரி, முரளி, ராஜேஷ் மற்றும் ஏராளமான ஆதரவாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினார். அதனைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர்.
புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி புனித பேட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது. கல்வித்துறை முன்னாள் இணை இயக்குனர் பார்த்தசாரதி, பள்ளியின் முன்னாள் மாணவியும் மருத்துவ மேலாளருமான பால சரஸ்வதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பள்ளி ஆலோசனை குழு தலைவர் ஜோசப் பால் அடிகளார் தலைமையில் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். பல்வேறு போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டது. பள்ளி தாளாளர் பிரெட்ரிக், பள்ளி மருத்துவ இயக்குனர் ஜிட்டா பிரெட்ரிக், பள்ளி முதல்வர் ஸ்டெல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். NSS சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக தமிழாசிரியர் ராசலட்சுமி எழுதிய தமிழர் தனிப்பெரும் கலைத்திறன், மாநகர மாட்சிகள் எனும் மரபு பாடல்கள் அடங்கிய நூல்கள் வெளியிடப்பட்டன. பூரணாங்குப்பம் பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஜீர்ணோத்தாரண புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திருக்குட நன்னீராட்டு விழா மிக விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அனுங்கை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், அக்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கலசஸ்தாபனம், அஷ்டதிக் பந்தனம், முதல் கால யாக வேள்வி பூஜை, பூர்ணாகுதி, இரண்டாம் கால வேள்வி, மூன்றாம் கால வேள்வி, மகா பூர்ணாகுதி, யாத்ராதானம், கும்பங்கள் புறப்பாடாகி விஸ்வரூப பக்த ஆஞ்சநேயர் திருக்குட நன்னீராட்டு வைபவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மகா அபிஷேகம், மகா தீப ஆராதனை, அன்னதானம் ஆகியவை நடைபெற்றன. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அதிமுக பிரமுகர் முன்னாள் மாநில துணைத் தலைவர் குமுதன் புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், கலியபெருமாள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் பூரணாங்குப்பம் கிராமவாசிகள் மற்றும் பக்த ஆஞ்சநேய பக்தர்கள் செய்திருந்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் பாஜக நிர்வாகி வழக்கறிஞர் ரவி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் பகுதியில் காமராஜர் மக்கள் சேவை இயக்க தலைவரும் பாஜக நிர்வாகியுமான வழக்கறிஞர் ரவி தலைமையில் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த 1000 நபர்களுக்கு இலவசமாக வேட்டி சேலையினை அமைச்சர் முன்னிலையில் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜ், மாவட்ட செயலாளர் அன்பு மற்றும் நிர்வாகிகள் முத்து, ஐயனார், பாண்டுரங்கன், பாலா, தட்சிணாமூர்த்தி, தேவராஜ், சக்திவேல், ஐயப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.